ஹாய், இன்னைக்கு பி வித் ஸ்ருதிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது குதிரைவாலி கிரீன் ரைஸ். வாங்க சமைக்கலாம். இந்த ரெசிபிக்கு 1 டம்ளர் அளவுக்கு குதிரைவாலி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 15 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேங்க. தனியாக சோயா சங்ஸையும் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேங்க. ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேங்க. இது கூடவே ஸ்பைஸ் பவுடரும் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி தழையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. சரி, வாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. அது லைட்டாக ஹீட் ஆகட்டும். அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயிலும் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சோம்பு பொரிய விடுறேங்க. சோம்பு பொரிஞ்சதுமே 2 வரமிளகா போடுறேன். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக குக் ஆகட்டுங்க. குக் ஆனதும் 1 மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணி 2யும் ஒன்று சேர குக் ஆகட்டும். குக் ஆனதும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம க்ரீன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணுங்க. இப்போ இந்த க்ரீன் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சுங்க. இதுலேயே ஸ்பைஸ் பவுடரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் பவுடர் ஆர் பிரியாணி பவுடர், இல்லைனா மட்டன் பவுடர். நான் இன்றைக்கி மட்டன் பவுடர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசி நல்லா 2 டைம் களைஞ்சி விட்டுட்டு அந்த அரிசி எடுத்து போட்டு அதிலே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கிறேங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தனால 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணுறேங்க. சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் விடுறேங்க. இப்போ குக்கர் லிட்டு போட்டு விசில் போட்டு விட்டுறலாங்க. ஒரு விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். இதே 2 விசில் விட்டிங்கன்னா கிட்ஸு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் குழஞ்சி கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ குக்கர் 2 விசில் அடிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுவாக ப்ரெஷர் ரிலீஃப் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணியே ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு நெய் பிடிச்சா நெய் லைட்டாக ஆட் பண்ணி கொடுங்க. இல்லைனா நார்மலாக அப்படியே லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பிளேட்டில் போட்டு கொடுத்துருங்க. ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய குதிரைவாலி க்ரீன் ரைஸ் ரெடிங்க. நம்ம வீட்டில் எந்த ஒரு காய்கறியுமே இல்லாத டைமில் கிட்ஸுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியே ஆகும் இல்லைங்க. அந்த மாதிரி டைமில் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய, ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம ஒயிட் ரைஸில் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி குதிரைவாலி ரைஸில் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி எந்த ரைஸில் வேணால் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பி வித் ஸ்ருதிஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய நிறையா டிஷ்ஷஸோடு நான் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேங்க.